வணக்கம் நேயர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது நமது பாரம்பரியத்தின் மிக முக்கியமாக எஸ்பெஷலி ஆர்ட் ஃபார்மில் ரொம்ப முக்கியமான பங்கை வகித்து வரும் கர்நாடக இசை தொடர்பானது. இன்றைய காலகட்டத்தில் கர்நாடக இசை பொலிவிழந்து ரசிகர்களை ஈர்க்கும்படியான வழியில் இல்லை என்ற ஒரு பெரிய புகார் ஒன்று எழுந்துள்ளது. சமீபத்தில் மதிப்புக்குரிய வரலாற்று ஆய்வாளர் வி ஸ்ரீராம் அவர்கள் பிரிண்ட் என்ற ஒரு ஆன்லைன் மேகசினில் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஸ் ஏ சென்னை மார்கழி கான்சர்ட் இஸ் ஆக்சுவலி லூசிங் ஷீன்னா அது மதிப்பிழந்து போய்விட்டதா, எம்டி ஹால்ஸ், ஏஜிங் ஃபேன்ஸ், அன்பெய்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் இந்த மார்கழி மாத இசை விழாவில் நிறைய இடத்துல எம்டி சேர்ஸ் இருந்திருக்கு. ரெண்டாவது, பங்கு பெற்றவர்கள் எல்லாருமே மிகவும் வயதானவர்கள். பல ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் சன்மானம் கொடுக்க முடியாத அளவு பொருளாதார பிரச்சனை முதலாக கர்நாடக இசை குறிப்பாக மார்கழி மாதம் வந்துள்ளது என்று ஸ்ரீராம் அந்த கட்டுரையில் எழுதியுள்ளார். இந்த கட்டுரையை ஒரு சீனியர் மியூசிஷியன்கிட்ட காமிச்ச போது அவர் என்ன சொன்னார்னா, இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி கட்டுரையெல்லாம். ஏனென்றால் கொரோனா வந்த பிறகு போஸ்ட் கொரோனா செஷனில் பல ஆர்ட் ஃபார்ம் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுகிறது. குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம். மொபைல்லாம் வந்த பிறகு இந்த ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப குறைந்து விட்டது. அதனால் இந்த கட்டுரையை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். இதே இன்னொரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு சொன்னபோது அவர் சொன்னார்னா, அது அப்படி இல்லை, இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக அப்படி சொல்லிடுறாங்க. 20-25% வேணால் நீங்கள் சொல்லலாம். அதாவது கொரோனாவோட எஃபெக்ட், போஸ்ட் கொரோனா எஃபெக்ட் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட இம்பேக்ட் அதெல்லாம். ஆனால் 75% இன்றைக்கு கர்நாடக இசை தன்னுடைய பெருமையை இழந்து வரும் காரணம், ஈர்க்கும் தன்மை இழந்து வரும் காரணமே நம்ம செய்த தவறுகள் தான் என்று அவர் சொல்லிக்கிறார். இதை பற்றி தான் இப்போது இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். உலக வரலாற்றில் எந்த ஆர்ட் ஃபார்ம் எடுத்தாலும், இந்த கலை எடுத்தீங்கன்னா அது பைசாண்டியன், கிரீக், ரோமன், ஹிந்து அல்லது இஜிப்சியன், திபேத்தியன், எது எடுத்தாலும், எந்த ஃபார்மாக இருந்தாலும், ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், ஓவியங்கள், இசை, இதெல்லாம் எடுத்தாங்கன்னாவே தன்னுடைய தனித்தன்மையை அப்படியே தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால், தொடர்ச்சியாக இருக்கணும்னா அது ஒரு அடாப்டேஷன் இருக்கணும். எதெல்லாம் தனக்கு சௌரியமாக இருக்குமோ அதெல்லாம் அணைத்து கொண்டு அதை உருவாக்குவது, அதை மீண்டும் அதை பெரிய அளவில் கொண்டு வருவது தான் அந்த அடாப்டேஷன். தொடர்ச்சியாக வரும் என்று வரலாறு சொன்ன உண்மை. இது இட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ரிசர்ச். அப்படி பார்க்க போனால் நம்ம யக்ஷகானம்னு ஒன்று இந்தியாவில் கிட்டத்தட்ட அழிந்து விட்டது. ஏன்னா அந்த யக்ஷகானம் தன்னுடைய தனித்தன்மை இழப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வேண்டிய அவங்கள ஆடியன்ஸ் இல்லை, வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அரவணைக்கும் தன்மையும் இல்லாமல் போய்விட்டது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கலங்காரி ஓவியங்கள் ஆந்திராவிலிருந்து வந்தது. சமீபத்தில் என் நண்பர் ஒரு கலங்காரி ஓவியத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு குருவிடம் போனார். அவர்கிட்ட கேட்ட, எத்தனை வருஷம் ஆகணும்? 2 வருடங்கள் ஆகும். இதை கற்றுக்கணுன்னா நீங்கள் திங்கள், புதன், வெள்ளி 3 வேளையும் வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த போதே நான் என்னுடைய மொபைலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டு, ப்ளீஸ் மேடம், ஒரு அழகான ஒரு 10 கலங்காரி பெயிண்டிங்ஸ் எனக்கு அனுப்புவீங்கள் என்று சொன்னேன். உடனே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித்தின் 1 minute, நாட் ஈவன் 1 minute, ஃபியூ செகண்ட்ஸில் 10 உமிழ்ந்து விட்டது. அந்த கலங்காரி பெயிண்டிங்ஸை பார்த்தோன்னே அந்த குருவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எப்படி இவ்வளோ அழகாக பெயிண்டிங்ஸை உருவாக்கினது, யார் உருவாக்கியது என்று கேட்டபோது, இல்லை செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல், இது ஆபத்து இல்லையா என்று கேட்டார். ஆஸ் லாங் ஆஸ் வி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினை அடிமையாக வைத்து கொண்டிருக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கலங்காரி ஓவியங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் தான் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது இந்த குரு ஒத்துக்கொண்டு விட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கலங்காரி பெயிண்டிங்ஸ் அழிந்து கொண்டு போயிருக்கிறத எப்படி ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வழியாக அதை உயர்த்துகிறோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்படி பார்க்கும்பொழுது கர்நாடக இசை கடந்த 80 ஆண்டுகளாக இந்த அடாப்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தவில்லையோ, அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதோ என்ற அபிப்பிராயம் இருந்து வருகிறது. அதை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கர்நாடக இசையினுடைய ஒரு கிங்டமாக இருப்பது மியூசிக் அகாடமி. நமக்கெல்லாம் தெரியும். 1936 இன்று வரை
அது 1940 1980 வரை 2000 வரை என்று சொன்னாலும் மிகையாகாது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சிஸ்டம் வாஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் இருந்திருக்கிறது. அதாவது ஒரு குரு சிஷ்ய பரம்பரை மாதிரி, குருகுல வாசம் மாதிரி. அதாவது ஒரு கன்சர்வேட்டிசம். இத்தனை ஆண்டுகள் கர்நாடக இசை பயின்றால்தான் கான்சர்ட்டுக்கு வர முடியும் என்று. புதுமைகளை அவர்கள் வரவேற்கவில்லை. இது ஆதாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. கர்நாடக இசை உலகில் வயலினில் ஜாம்பவனாக இருந்தவர் சௌடையா அவர்கள். அந்த காலத்தில் 4 ஸ்ட்ரிங்ஸை தான் பயன்படுத்தி வயலின் வாசிப்பாங்க. இவர் 7 ஸ்ட்ரிங்ஸை பயன்படுத்தி வாசிக்க ஆரம்பித்தார். மியூசிக் அகாடமியில் இதை தடுத்து விட்டார்கள். ஆக்சுவலி தே பிளாக் லிஸ்டட் ஹிம். அவர் வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடோடு வச்சுட்டாங்க. அவர் தான் என்று அதுக்கப்புறம் அந்த 7 ஸ்ட்ரிங்கை வைத்துக்கொண்டு உலகம் முழுக்கும் மிக பிரபலமான ஒரு இசைக்கலைஞராக மாறினது நமக்கெல்லாம் தெரியும். இது ஒரு கன்சர்வேட்டிசம். இது தொடர்ச்சியாக கொண்டிருந்த மாதிரி தான். நான் பல மியூசிஷியன்ஸை சந்தித்த போது, தொலைபேசி வழியாக கேட்டபோது அவங்க எல்லாமே ஒன்றேன்னு சொன்னாங்க, ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிசம் அந்த காலத்தில் இருந்தது என்று. ஃபார் எக்ஸாம்பிள், மிகவும் சிறப்பாக பாடக்கூடிய சில ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப வயதான பிறகு தான் அவங்களுக்கு 4:30 மணி கச்சேரியோ 6 மணி கச்சேரியோ கிடச்சதுன்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள்னு சொன்னாங்க, அழகான ஒரு இசை கலைஞர், அவங்க அழகாகவும் இருப்பாங்க, நல்ல இனிமையான குரல். அவங்க 11:30 மணி கச்சேரி அப்புறம் 2:30 மணி ஃப்ரீ கச்சேரிக்கு போய் அப்புறம் 4:30 மணிக்கு 6 மணி கச்சேரிக்கு வரும்போது அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 45 ஆகிவிட்டது. சரீரம் சாரீரம் ரெண்டுமே ஒத்துழைக்கவில்லை. அந்த லெவலுக்கு ஒரு கன்சர்வேட்டிசம் அங்கே இருந்தது. சமூகத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு டிசிப்ளினோடு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுகிறது. கொஞ்சம் ஓப்பனாக விட்டீங்கன்னா எல்லோரும் சேரலாமே, யார் யார் டேலண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் சேரலாமே என்ற ஒப்பீனியன் அவர் கொடுத்திருக்கிறார். இதற்கு மற்றொரு உதாரணம் நான் சொல்கிறேன். வெல்-நோன் கர்நாடிக் மியூசிக் கிரிட்டிக் சுப்புடு அவர்கள் ஈ மேட் அ கமெண்ட் ஆன் செம்மங்குடி சீனிவாசையர். அந்த காலத்தில் வெல்-நோன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அவர் என்ன சொன்னார்னா, வயதான பிறகு அவருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்குறீங்க, கேட்கவே கஷ்டமாக இருக்குது காதுக்குன்னு. இதை சொன்ன உடனே மியூசிக் அகாடமிக்காரன் ரொம்ப கோபம் ஒரு போர்டே போட்டாங்களாம், டாக்ஸ் அண்ட் சுப்புடு வில் நாட் பி அலவுடுன்னு. நாய்களும் சுப்புடுவும் உள்ளே அனுமதி இல்லை என்று. இதை விக்கிபீடியாலே வந்திருக்குது. இந்த 2 உதாரணங்களும் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்சர்வேட்டிசம் இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், கன்சர்வேட்டிசம் என்பது நல்லது தானே, இந்த பவித்திரத்தை தக்க வைத்து கொள்ள இந்த கன்சர்வேட்டிசம் மிக மிக முக்கியம் என்று சொல்லுபவர்களும் உண்டு. ஆனால் எதற்கு என்று பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தீங்கன்னா, ஒரு எம்பிபிஎஸ் படித்த உடனே நம்ம சர்ஜரி போக முடியாது, அனுபவம் தேவை இருக்குது. அதே மாதிரி கல்லூரியில் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் முதல் லெக்சரர், அப்புறம் அசிஸ்டன்ட் லெக்சரர், அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், டீன், இப்படி வரிசையாக வரும். அதெல்லாம் ஒரு தொழில் ரீதியானது. ஆனால் இசை என்பது ஒரு க்ரியேட்டிவிட்டி. யாருக்கு எப்போ வேணுமாலும் ஃப்ளாஷ் வரலாம், யாருக்கு எப்போ வேணாலும் கிடைக்கலாம். அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு கௌரவம் செய்வது போது அந்த ஆர்ட் ஃபார்மை விரிவடைகிறது. இந்த கன்சர்வேட்டிசத்துக்கு கர்நாடக இசை செக்ரட்டரிஸும் பங்கு பெற்றார்கள் என்று பலர் சொல்கிறார்கள். எல்லாரும் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச பல அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரிஸ்லாம் தேர் வெரி நைஸ் பீப்புள், தே ஆல்வேஸ் என்கரேஜ் எங்கள் ஜென்ரேஷன், பட் மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் நாட் அப்படிங்கிற ஒப்பீனியன் இந்த கன்சர்வேட்டிவ்ஸில் அதுவும் வருகிறது. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் சொன்னார், அவருடைய மகன் 14 வயசு பையன், ரொம்ப அழகாக வீணை வாசிப்பான், சிட்டி பாபு. இது நடந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. சிட்டி பாபுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டுருக்காரு இந்த குயில் பாட்டு. அவர் சொன்னார் 10 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன். இந்த பையன் வீணை வாசிச்சிட்டே இருக்கிறபோது அந்த செக்ரட்டரி யாரோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் வீணை வாசி சரியாக கவனிக்க கூட இல்லை என்று கேட்பேன். அப்புறம் என்ன சொன்னாராம், சரி நல்லா வாசிச்சாங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்று போய்விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த பையன் வீணை வாசிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டான். இது ஒரு சிறிய உதாரணம். மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாரும் அப்படி இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, the talented people were actually not given importance in music academy. இதுதான் டிஎம் கிருஷ்ணா அவர்களும் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய செபாஸ்டியன் அண்ட் சன் புத்தகத்துலேயும் அதான் சொல்கிறாரு. மிருதங்கத்தை தயாரிப்பவர்கள் பட்டினத்தை மக்கள் சேர்ந்தலாக இருந்தால் அவங்கள நீ ஏன் கௌரவம் செய்யவிட, அவங்க கர்நாடக இசை பாடினால் எந்த தவறு என்று கேட்கிறார்கள். என்ன மியூசிக் ஃபார்ம் என்பது எனி டைம் ஜீனியஸ், எனி டைம் பீப்புள் ஹேவ். எனக்கு காளிதாசனுடைய ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இல்லையா, அவரோட பயோகிராஃபி அப்படி தான். திடீரென்று ஒரு நாள் அவருக்கு அந்த ஞானம் வந்தது இல்லையா. இசையை பொறுத்தவரையில் அந்த கன்சர்வேட்டிசம் என்பது ஒரு ஆர்ட் ஃபார்முடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சிறிய உதாரணங்கள். இதில் என்ன ஒரு பேரடின்னு கேட்டிங்கன்னா,
இளைய சமுதாயத்தை வந்து கர்நாடக இசையில் ஈர்த்தவர் வந்து கேரளா. அங்கே கப்பா டிவி என்று ஒன்று இருக்கிறது. 7 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க இளைஞர்களால் நடத்தப்படும் டிவி, இது இசை டெலிவிஷன் ப்ரோக்ராம், சேட்டலைட் சேனல். அதில் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் பேசிக் மியூசிக் தான் இருக்கும். ஆனால் அந்த யூஸ் ஆல் த ஃபியூஷன், ஜாஸ் அண்ட் பியானோ அண்ட் ஆர்கன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பாடுபவர்கள் எல்லாமே இளைஞர்கள், எல்லாமே கர்நாடிக் மியூசிக்கின்ற ட்ரெயின் ஆவாங்க. அவங்களே பார்த்து விட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கேரளாவில் கர்நாடக இசையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது என்ன ஒரு பேரடின்னு கேட்டிங்கன்னா, அது கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம். அந்த இடத்துல வந்து இந்து மதத்தின் முக்கியமான அம்சமான கர்நாடக இசை பிரமாதமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த மாதிரி ஒரு கப்பா டிவி தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை. 1-2 இருந்திருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் வந்து வி ஹேவ் டு திங்க். ஏன்னா கர்நாடக இசை எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடாது என்பதற்காக தான் இதெல்லாம் பேசுகிறோம். செகண்ட் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக கர்நாடக இசையின் முக்கிய அம்சமான ராகங்கள் சம்பந்தமானது. எனக்கு தெரிந்து உலகத்திலேயே வேறு எந்த இசை ஃபார்ம்லையும் இந்த மாதிரியான ராகங்கள், அதோடைய நுணுக்கங்கள், ஒவ்வொரு ராகத்தினுடைய தன்மைகள், அதோட குவாலிட்டி, எவ்வாறு தினசரி வாழ்க்கைக்கு ராகங்கள் பயனுள்ளதாக இருக்கிறது பற்றி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எந்த கண்ட்ரியில் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. கடந்த 100 ஆண்டுகளாக 150 ஆண்டுகள் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கும் ராகங்கள் பற்றி பல செய்திகள் தெரிந்துள்ளன. மல்லாரி உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆய்வாளர் பத்மநாபன் சில அருமையான தகவல் எனக்கு கொடுத்தார். வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக மல்லாரி வாசிக்கும் போதே பக்கத்தில் இருக்கிறவங்களும் தெரியுமா, மல்லாரி வந்து அது வந்து தீர்த்தவாரி போகும்போது மல்லாரியோட ராகம் மாறும், பிரசாதம் கொடுக்குற போது மல்லாரி ராகம் மாறும். அதை வந்து கேட்கும்போதே உங்களுக்கு தெரியுமா, தீர்த்தவாரி நடந்து கொண்டிருக்கிறது, பிரசாதம் கொடுக்கிறார்கள் என்று. அந்த ராகத்துடைய வெரைட்டி அப்படி இருந்தது அந்த காலத்தில். 1940-30-40 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வர் பேஸ்ட் ஆன் கர்நாடிக் மியூசிக். உங்களுக்கே தெரியாது, கர்நாடிக் இசை தான் கிட்டத்தட்ட 50 பாடல்கள் 60 பாடல்கள்லாம் வந்துருக்கு. 1964 பட்டணத்தில் பூதம் என்ற படத்தில் வந்து ஜீம்பூம்பா என்ற பூதம் வந்து நாகேஷை கேட்கும், என்ன வேணும்னு செஞ்சுருட்டி ராகத்தில் ஒரு ராகம் பாடு என்று சொல்லுவார். அந்த காலத்தில் வர நமக்கு ராகங்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக தான் இருந்து கொண்டு வருகிறது. இந்த ராகத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு மோர் தென் 2000 years. சோழர் கால கல்வெட்டுகள் இந்த ராகம் என்ற சொல் இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் பண் இருந்திருக்கிறது. பல ராகத்துடைய பெயர்கள்லாம் ராகம் என்று குறிப்பிடப்படாமல், ஃபார் எக்ஸாம்பிள் பன்னி திருமுறையில் நீங்கள் பார்க்கும்போது சில ராகங்களை பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குறிஞ்சி, இந்தளம், அதான் இந்தோளம் என்று மாறிவிட்டது என்று நினைக்கிறேன். அப்புறம் வந்து பஞ்சமம், இதெல்லாமே இருந்திருக்கு அந்த காலத்தில். இதை வந்து டாக்டர் வசந்தி அவர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 16-17 நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சி ஆட்சி பண்ணி வரும்போது பல பண் பெயர்கள்லாம் வடமொழியில் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த ராகங்களுடைய இம்பேக்ட் வந்து கடந்த ஒரு 1500 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது, இந்தியா முழுக்கும் இருந்து வருகிறது. அந்த ராகம் பற்றி ஆராய்ச்சிகள் வந்து இசை சம்பந்த வல்லுவர்கள்லாம் அதிகமாக செய்யவில்லை கடந்த 50 ஆண்டுகளாக. இது நிச்சயம். எனக்கு தெரிஞ்சு ராகா பற்றி ரிசர்ச் பற்றி பெரிய பெரிய அளவு ஆராய்ச்சி கட்டுரைகள் அங்கங்கே வந்திருக்கலாமே தவிர அது பாப்புலர் லெவலில் யாரும் அதை சொல்லவும் இல்லை. அதுக்கு இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய லேக்குனா வெற்றிடம் என்று நாம் நினைக்கிறோம். ராகத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் தெரப்பி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ராகத்துக்கும் பாடும்போது அதனுடைய தாக்கம் எவ்வாறு உடலில் அமைகிறது, எந்தெந்த ராகத்தை பாடினால் எந்தெந்த நோய் குணமாகும், இதற்கான ஆராய்ச்சிகள் பீர் ரிவ்யூ ஜேர்னலில் வரலையே தவிர நிச்சயமாக பரவலாக இந்த செய்திகள் பல நூற்றாண்டுகளாக நம்மிடம் வருகிறது. அதை பற்றின ஆராய்ச்சி முழு அளவில் நடைபெறவில்லை. இதெல்லாம் இவங்க தான் மியூசிஷியன்ஸ் தான் கொடுக்க வேண்டும். தேர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மியூசிக். இப்போ இருக்கிற டாப் ஒரு மியூசிஷியன்ட்ட போய் கேளுங்க, காம்போதி ராகம் பாடும்போது உலகத்தில் நம்ம உடம்புல என்ன விதமான மாறுதல் வருகிறது, இது ஆராய்ச்சி செய்ய வருகிறதுனா வரமாட்டேன்னு சொல்லுவார். அவர் நேரமே இல்லாமல் எனக்கு. ஸோ அந்த ஆராய்ச்சி அணுகுமுறை நம்மளிடம் இல்லை. அது இளைய சமுதாயத்தை ஈர்ப்பதற்கு இந்த ராகங்கள் மிக மிக முக்கியமாக உள்ளது. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்துடைய பாடல்கள்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து வீணை குடியுன் அந்த பாடல் இடம்பெற்ற இடம் லங்கேஸ்வரனுடைய அரண்மனையில். லங்கேஸ்வரன் இஸ் அ மியூசிஷியன், உங்களுக்கு தெரியும், சிவபெருமானையே கவர்ந்தவர். அவருடைய மனைவி மந்தோதரி இருப்பாங்க. எல்லாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, இசையை பற்றி கேள்வி.
அந்த பாடல் நீ கேட்ட உடனே அந்த ராகங்களுடைய தன்மை நமக்கு தெரியும். இப்படி ஒரு உயர்ந்த ராகங்களை கொண்ட நம்முடைய நாடுன்னு நினைக்கும் போது நமக்கே பெருமையாக இருக்கிறது. அதில் என்னென்னலாம் ராகங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அருமையாக இசையமைச்சவர் வந்து கேவி மகாதேவன் அவர்கள். ஒருத்தர் கேட்பாங்க, காலையில் பாடும் ராகம் என்னன்னு கேட்டோன்னா பூபாலம், பகலில் பாடுவது சாரங்கா, இரவில் மாலையில் பாடுவது வசந்த ராகம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த போல் பாடல், கால வரையறுப்புக்கு எல்லாத்துக்குமே. குணங்களுக்கு ராகங்கள் அந்த காலத்தில் உள்ளன. இரக்கத்துக்கு வந்து சபரி, அப்புறம் மகிழ்ச்சிக்கு வந்து தன்யாசி, யுத்தத்துக்கு வந்து கம்பீர நாட்டை. அந்த பாட்டை கேட்கும்போதே நமக்கே குதிரையில் போகிற எஃபெக்ட் இருக்குது. அந்தளவு ராகங்கள் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தன்மை உள்ளிருக்கிறது. அந்த ராகத்தினுடைய இம்பேக்ட் நம்ம உடலில் செல்கிறதுன்னு நினைக்கும்போது நமக்கு வந்து இது வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. இந்த ராகங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து இளைய தலைமுறைக்கு நம்ம உடனே சொல்ல வேண்டும். இதற்கு பல உத்திகள் நம்ம என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். இந்த ராகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து இளைய தலைமுறைக்கு சொல்லணும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த ரொமான்ஸுக்குன்னே ஒரு ராகம் இருக்கிறது. அதை நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். இந்த பதிவை பார்த்துட்டு இளைஞர்களை போய் தேடி பாருங்கள். ரொமான்ஸுக்குன்னு ஒரு ராகமே இருக்கிறது. அந்த ராகத்தை பாடிட்டு போங்களேன் நீங்கள். ராகம் என்பது அந்தளவு முக்கியம். கர்நாடக இசை ராகத்தை அதிகமாக இளைய சமுதாயம் விரும்ப கர்நாடக மியூசிக் நிறைய பேர் வருவாங்க. ஆய்வாளர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து தன்னுடைய கட்டுரைன்னு சொல்கிறார் வந்து, என்ஆர்ஐ, அதாவது மேல்நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதாரம், அந்த எக்கனாமிக் கூட இந்த தடவை கர்நாடக இசைக்கு அதிகம் வரவில்லை என்று. அது மட்டும் இல்லை, என்ஆர்ஐ அமெரிக்காவிலிருந்து கனடாவில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த இசை விழாவுக்கு என்றே வருவார்கள். இங்கே ஸ்டே பண்ணுவாங்க, 1 மாதம் ஸ்டே பண்ணுவாங்க. தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி, தே கிவ் டொனேஷன் ஆல்சோ. அப்படியெல்லாம் குறைந்து விட்டார்கள். காரணம் எல்லோரும் வயசாக போயிடுது. 80 வயதுக்கு பிறகு 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது கஷ்டம். சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அவளுடைய குழந்தைகள் ஏன் வரவில்லை? பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான குழந்தைகள், என்ஆர்ஐ குழந்தைகளுக்கு கர்நாடக இசையில் ஆர்வம் இல்லை. அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் கர்நாடக இசையை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஒரு மியூசிக்கை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு செஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் அங்கே குறைந்து விட்டது. அதனால் என்ன ஆச்சுன்னா, கர்நாடக இசைக்கு ஸ்பான்சர்ஸ் ரொம்ப குறைந்து விட்டார்கள் என்று ஸ்ரீராம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு உண்மை. இதை நம்ம வந்து ஆப்செட் செய்யணும்னா ஒரே வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைய சமுதாயத்தை நம்ம கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த கப்பா டிவி முதல் இசைக்காகவே, கர்நாடக இசைக்காகவே பல டிவிகள், பல யூடியூப் சேனல்ஸ் வர வேண்டும். அதில் வந்து இளைஞர்கள் ஈர்க்கும்படியான பல பாடல்களை கொண்டு வேணும். சினிமாவில் பாடல்களில் பெரும்பான்மையான பாடல்கள்லாம் ராகம் பேஸ் தானே. அது என்னென்ன ராகங்கள் அப்படிங்கிறத வந்து குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். சில இடங்கள் நடத்துகிறாங்க. நான் சொல்கிறது பெரிய லெவலில், ஒரு விஷுவல் லெவலில், ஒரு யூடியூப்பில் சேனல் லெவலில் அது நடத்தும்போது இளைய சமுதாயம் வந்து ராகங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அப்படி தெரிந்து கொண்டவனே ஆட்டோமேட்டிக்லி தே வில் கோ ஃபார் டு லிசன் த மியூசிக். ஒரு சேம்பர் கான்சர்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். ஸ்பான்சரை நம்ம செய்ய வேண்டும் என்றால் இதுதான், மக்கள் அதிகமாக கூட நிச்சயமாக வருவார்கள். அதே மாதிரி 14 வயசுக்கு உள்ள குழந்தைகள்லாம் யாரெல்லாம் இந்த எக்ஸ்பர்ட் இன் கர்நாடிக் மியூசிக்கில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதை வீடியோ எடுத்து மற்ற குழந்தைகளையும் அழைச்சி கொண்டு வந்தது. இப்படி தான் செஞ்சு நம்ம கர்நாடக இசையினுடைய அந்த தரத்தை தரம் மட்டுமல்ல, அதாவது பாப்புலாரிட்டி அதிகம் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த கர்நாடக இசை இந்த பதிவில் பார்த்ததோட சின்ன ரவுண்ட் அப் பண்ணோம்னா, நிச்சயமாக போஸ்ட் கொரோனா பீரியடில் ஏற்பட்ட சில பொருளாதார பிரச்சனைகள், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பொதுவாகவே இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு பொதுமக்களுக்கு வெளியே போகணுங்கிற ஆசையே போய்விட்டது. அதெல்லாம் உண்மைதான். அதனாலேயே வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ் டு த சபாஸ் ரொம்ப குறையுது என்பது மிக மிக உண்மை. ஆனால் அது வந்து 25 to 30% தான் வச்சுக்கலாம். 70% வந்து அது ஆர்வமாக எடுக்க வேண்டும். நம்மவர் என்ற படத்தில் கமல்ஹாசன், அது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஃபேம். அதில் சொல்லுவார் வந்து, அவர் வந்து லெக்சராக இருப்பார். மாணவர்கிட்ட நான் ஒரு சினிமா பாட்டு பாடுறேன், அந்த பாட்டின் 2வது அடி நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு அத்திக்காயின்னு பாட ஆரம்பித்தோடனே மாணவர்கள் வந்து அந்த பாட்டையே ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ சொல்லுவார் வந்து, இந்த பாடல் நீங்கள் எப்போ கேட்டீங்க, எப்படி மனசில் இருக்குது, அதே மாதிரியே பாடங்கள் ஏன் உங்கள் மனசில் இல்லைன்னு கேட்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சினிமாவில் பெரும்பான்மையான சினிமா பாடல்களில் வந்து ராகங்கள் இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி இளைய சமுதாயத்தை கவர வேண்டியது இப்போ முதல் திங். 2வது, அந்த கான்செர்ட் நடக்கும்போது ஒரு இது நடத்தலாம். இன்றைய கச்சேரியில் வந்து எந்த ராகங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன, இதை ஒழுங்காக நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேன்டீனில் ஃப்ரீ டின்னர் என்று கொடுக்கலாம்.
அதை ரிங்டோனில் நீங்கள் வந்து ராகங்கள் ரிங்டோன் ராகம் வச்சு என்ன ராகம்னு சொல்லலாம். இப்படிலாம் ராகத்தை நம்ம சொல்லலாம். இரண்டாவது, பல இடங்களில் சின்ன சின்ன கான்சர்ட் வந்து யூடியூப்பில் வரணும், அந்த பேஸ்ட் ஆன் கர்நாடிக் மியூசிக். இதெல்லாம் சம் ஆஃப் த டிப்ஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு நீங்கள் ஐ ஆம் நாட் எக்ஸ்பர்ட் இன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை விட உங்களால் அதிகமாக நல்லா கொடுக்க முடியும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு எல்லோரும் ஒரு யோஜனைகள், டிப்ஸ் கொடுங்க. அந்த இதில் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி நிச்சயமாக எடுத்துப்பாங்க. இதை என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக இசையின் ஈர்ப்புத்தன்மையை அதிகரிக்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் அகாடமி கேன் ஃபார்ம் அ கமிட்டி அண்ட் ரெஸ்பெக்டட் என் ரவி இஸ் தேர், அவருடைய தலைமையில். அதில் வந்து எல்லா தரப்பினரும் இருக்கணும், யங்ஸ்டர்ஸ், சீனியர் ஆர்டிஸ்ட், இவங்களெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த லேக்குனா, இந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புவது என்று செஞ்சு அதை ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டும். அடுத்த மார்கரைசேஷனுக்காக இதை செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.